கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் யோசுவா 6வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கிறேன். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைபட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இந்த வசனத்தையும் நான் பல முறை உங்களோடு பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த முறையும் ஆண்டவர் எனக்கு இதிலிருந்து சில வெளிப்பாடுகளை உங்களுக்கு சொல்லும்படி ஏவுகிறார். அதை உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக எரிகோ இன்னும் அடைபட்டு கொண்டே இருந்ததாம். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்ததுக்கு பிறகு அவர்கள் வருகிற வழியிலே அவர்களுக்கு அநேக தடைகள் இருந்தது. அந்த தடைகளை எல்லாம் தேவன் உடைத்து அவர்களை தாண்டி வர பண்ணினார். அப்படி வரும்போதுதான் இந்த எரிகோ என்கிற ஒரு கோட்டை அல்லது மதில் அவர்களுக்கு தடையாக நின்று கொண்டிருந்தது. தேவ பிள்ளைகளே, அப்பொழுது அந்த எரிகோ கோட்டைக்குள்ள அவங்களால இருக்கவும் முடியலையா, அதிலிருந்து வெளியவும் வர முடியலையா. இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? உங்கள் பிரச்சனைக்கு நான் கொடுக்கிற தீர்வு என்று நான் பேச விரும்புகிறேன். உங்கள் பிரச்சனைக்கு நான் கொடுக்கிற தீர்வு இதுதான். நிறைய பேருக்கு உள்ளவும் இருக்க முடியல, நிறைய பேருக்கு வெளியவும் போக முடியல. அப்படிப்பட்ட ஒரு எரிகோ உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆண்டவர் யோசுவா மூலம் சொன்னாரு, அந்த எரிகோவை 7 முறை சுத்து, 7வது முறை நீ 7 முறை சுத்தும் போது அந்த எரிகோ உங்களுக்கு முன்பாக இடிந்து விழுந்துரும்னு. நிறைய பேர் என்கிட்ட கேட்கலாம், பிரதர், நான் ஒவ்வொரு முறையும் சுற்றி சுற்றி சோர்ந்து போயிட்டேன், ஒவ்வொரு முறையும் நான் ஜெபிச்சு சோர்ந்து போயிட்டேன், ஒவ்வொரு முறையும் நான் விசுவாசிச்சு அப்படியே அமைதி ஆயிட்டேன்னு நிறைய பேர் சொல்லலாம். கண்ணை மூடி கண்ணை திறக்க முன்னாடி ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியல. ஆனால் என் விஷயத்துல தான் ஏன் பிரதர் இன்னும் அந்த எரிகோவை சுத்த விட்டுக்கிட்டு இருக்கிறாரு? இன்னும் ஏன் பிரதர் அதை உடையாம இருக்குது? ஏன் பிரதர் இன்னும் எனக்கு ஜெபத்துக்கு பதில் வரலன்னு கேட்கிறையா? தேவ பிள்ளையே, இதை நான் ஒரு நாள் படித்து கொண்டிருந்த போது உனக்காகவும் எனக்காகவும் பரிசுத்த ஆவியானவர் என் மூலம் பேசினார். நீ ஒவ்வொரு முறையும் சுத்தும் போதெல்லாம் எரிகோ உடையலன்னு நினைக்காத. அது ஒவ்வொரு நாளும் நீ சுத்த ஒவ்வொரு நாளும் நீ ஜெபிக்க ஒவ்வொரு நாளும் நீ விசுவாசத்தில் இருக்க அந்த எரிகோவுடைய வலு இழந்து கொண்டே இருந்து அது ஒரு நாள் உன் தலைக்குள்ள இருக்கிறதும் உன் தலைக்கு மேல இருக்கிறதும் கீழே உன் காலடியிலே விழுந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஜெபிக்க நீ கண்ணீர் விட அந்த எரிகோவனுடைய வலு இழந்து போகுது. ஒரேடியா விழுந்தா கீழே நீ சுத்திட்டு இருக்க பத்தியா? அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். அதனாலதான் அது விழாம இருக்கு. இன்னைக்கு ஜெபிச்சுட்டு எனக்கு பதில் வரலன்னு அழுதுகிட்டு இருக்கிற உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஜெபிச்சு கொண்டிருக்கிற சில காரியங்களுக்கு வலு இழந்து விட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பிசாசு போராட்டத்தில் என்னால வெளியே வர முடியலையே, இந்த கடல்ல இருந்து எனக்கு வெளியே வர முடியலையே, இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு வெளியே வர முடியலையேன்னு அழுது கொண்டிருக்க பாரு. நீ ஜெபிக்க அந்த சத்துருவனுடைய வலு இழந்து உன் காலுக்கு கீழே அவன் விழுந்து விடுவான். உனக்கு புது வழியை கர்த்தர் திறந்து தருவார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின நல்ல ஆழமான சத்தியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறேன். தடைகளை எல்லாம் ஆண்டவராகிய தேவன் மாற்றி உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.